அம்மா வா விக்ரம். ஏன் இவ்ளோ லேட்டு? ஆபீஸ்ல கொஞ்சம் வொர்க் அதிகமா, அதான். என்னப்பா நீ தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஒர்க் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கப்பா. அப்படி சொல்லுங்க சார். உங்க பையனுக்கு வேலை தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். பாத்தீங்களா சார் எப்படி முறைக்கிறாருன்னு? விட்டா என்ன வேலை விட்டே தூக்கிடுவார் போல இருக்கு சார். அண்ணன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என் நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீ கரெக்ட் டைம்க்கு வராம உனக்கு அப்படி என்ன வேலை? அப்பா, எதுக்கு இன்னைக்கு கூட அண்ணனுக்கு வேலை கொடுக்குறீங்க? நான் எப்பமா அவனுக்கு வேலை சொல்லிருக்கேன்? எல்லாம் அவனாவே செய்யறான். பிசினஸ் இன்ட்ரெஸ்டா செய்யறப்போ நான் எப்படி தடுக்க முடியும்? எனக்கு அடுத்து இந்த ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிய நீ பெரிய ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. பட் பிசினஸோட உன் லைஃபையும் கொஞ்சம் பாத்துக்க. தட்ஸ் மை அட்வைஸ். பாராட்டினாலும் ஒரு குறைய சொல்லாம விட மாட்டீங்களே. அதெல்லாம் என் புள்ள பாத்துக்குவான். அவனுக்கு என்ன, அவன் ராஜா. நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாப்பா, உனக்காக தான் வெயிட்டிங். ஸ்வேதாவுக்கு நலுங்கு வைக்கணும்ல. அம்மா, இதுக்கெல்லாம் நானே தான் வரணுமா? இந்த வீட்ல இன்னொருத்தர் இருப்பானே வெட்டியா, அவன் எங்க? யாரு? விஜய் அண்ணாவா? இல்லனே, மகா அப்பவே பலகாரம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா. ஆனா ஏன் இன்னும் டெலிவரி பண்ணலன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. அண்ணே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. இல்லண்ணே இல்லண்ணே, அதெல்லாம் இல்லண்ணே. இல்லண்ணே, இந்த ஒரு தடவை தானே அண்ணா. இல்லண்ணே. அண்ணே அண்ணே, என்னாச்சு ஜோதி? வளகாப்பு ஃபங்க்ஷனே முடிஞ்சு போயிடுச்சான். இன்னும் பலகாரம் போய் சேரல. போன் பண்ணாலும் இவ எடுக்க மாட்டேங்கிறா. ஒரு தகவலும் இல்ல. இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு கச்சேரி. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய அடிக்க கூடாதுன்னு பார்த்தா ஓவரா தான் ஆடிட்டு இருக்கா. அப்பா, வீட்ல இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது. தரமான சம்பவம் இல்லம்மா, தடியடி சம்பவம். ஆமா, இந்த மகா எங்கதான் போனா? தெரியலப்பா. அப்பா, வாசல்ல ஏதோ வண்டி சத்தம் கேக்குது. அவளதான் இருப்பா. இன்னைக்கு அவ செத்தா. ஐயோ, அவளை இன்னைக்கு என்ன பண்ற? ஐயோ அப்பா, இன்னைக்கு வீடே ரெண்டாக போகுது. ஆமா ஆமா. ஏய், என்னடி இது? மா, பார்த்தா தெரியல, மீன்பாடி வண்டிமா. அது தெரியுது. ஏன் இதுல வந்தீங்க? அது மா, என்ன நடந்துச்சுன்னா, என்னது? வளகாப்புக்கு பண்ண ஸ்வீட்ட கார்ல ஆக்சிடென்ட் பண்ணி கீழே தள்ளிட்டியா? உன்ன விடுமா, எதுக்குமா அவளை பண்ண வேலைக்கு படிக்காம என்ன பண்ண சொல்ற? வண்டிய கவனம் இல்லாம ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கா. நீயும் நானும் கஷ்டப்பட்டு பண்ண எல்லா ஸ்வீட்டையும் இவ வேஸ்ட் பண்ணிருக்கா. நானும் கவனம் இல்லாம வண்டி ஓட்டல, நான் கரெக்டா தான் ஓட்டினேன். இந்த கார்காரன் தான் ராங் ரூட்ல வந்து என்ன அடிச்சிட்டான். கார்காரன் உன்னை தேடி வந்து இடிக்கிறானா? நீங்க பேசாதீங்க. பேருக்கு தான் வீட்டு புரோக்கர். ஒரு காசாவது வீட்டுக்கு வருதா? உங்க முகத்தை பார்த்தாலே ஏமாத்திட்டு போயிடுறானுங்க. கமிஷன் குடுக்கறதுக்கு பதிலா உங்ககிட்டயே செலவுக்கு காசை வாங்கிட்டு போயிடுறாருங்க. இந்த கேட்டரிங் பிசினஸ்ல சம்பாரிச்சுதான் 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுல இப்படி நஷ்டம் வந்தா எப்படிங்க?
டோன்ட் வரிமா, எனக்கு தான் படிப்பு முடிஞ்சு போச்சுல. நான் சீக்கிரம் ஒரு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாரிச்சு முதல்ல அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம குடும்ப நிலைமைய எப்படி உயர்த்த போறேன்னு மட்டும் பாரு. இத மட்டும் நல்லா வக்கனையே பேசு, ஆனா சொல்ற வேலையை மட்டும் சரியா செய்யாத. ஒண்ணு ஜோதி ஜோதி அவளை எப்ப வேணா அடிச்சுக்கலாம். உங்க அக்கா மகன் கல்யாணத்துக்கு கிளம்ப வேண்டாமா? ஐயோ சூப்பர்ப்பா. இவ பண்ண கூத்துல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். இவர் தொல்லை தாங்க முடியலையே, ஒரு டோல்கேட்ட போடுவோம். சொந்த மகன் நான் இங்க இருக்கும்போது இவ்வளவு போய் மெஹந்தி வைக்க சொல்றாங்க. டிஜே மியூசிக். இவன் நம்ம வண்டி அடிச்சவன்ல. இவன் இங்க என்ன பண்றான்? இன்னைக்கு இவனை சும்மா விடக்கூடாது. பெருமாள் 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 வா 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 வா. அங்க இருக்கு. வா 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 சீக்கிரம் வா பெருமாள். சாரிண்ணே. பெருமாள் உட்காரு. ஏய் உட்காரா. தேங்க்யூ. ஆளை தள்ளி விட்டு பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளவு பசியா? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு பசினா நீங்க மட்டும் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனா என்னையும் கூட்டு வந்து சாப்பிட வைக்கணும்ன்ற மனசு இருக்கே, மறைச்சிட்டான். அதான் மனசு. தந்து யாருக்கும் வராது. நீங்க வேற லெவல். உன்னை பந்தில கொட்டிக்க விடல, என்ன கொட்டிட்டு போறியா? பரவாயில்ல, நமக்கு சோறு தான் முக்கியம். சாம்பாரு சாம்பார் கொஞ்சம் கிடைக்குமா? என்ன கேட்டுன்னு இப்படி மறுக்கிறான். சார் உங்களுக்கு சாம்பார் ஊத்துவா? சாம்பார்லாம் வேணாம். ஏன் பாஸ், சாம்பார் ஊத்தாம வெறும் சோறியா சாப்பிட போறீங்க? எனக்கு இந்த சாம்பார்லாம் வேணாம், அந்த சாம்பார் வேணும். அந்த சாம்பாரா? ஆஹா,
அது அப்படி போதா? ஆ, பாஸ், குட்டி பாஸ், இதுக்குதான் அப்படி முங்கி அடிச்சுட்டு வந்து உட்காருங்களா? அப்ப நான் உங்க லவ்வுக்கு ஊறுகாயா? தெரிஞ்சா சரி. இந்த சாம்பார் வேணாம் சார். எல்லாம் ஒரே சாம்பார் தான் சார். ஊத்திக்கங்க. அந்த ஆனியன்லாம் எனக்கும் தெரியும். போ போய் அந்த சாம்பார் வர சொல்லு. போ. ஏமா அங்க சாம்பாரை ஊத்து. ஒரு நிமிஷங்க. சாம்பார் ஊத்துங்க. எங்க போயிருப்பா? நம்ம ஆள் எங்க போயிருப்பா? எப்படியாவது ஐஸ்வர்யா கிட்ட என் லவ்வ சொல்லி ஆகணும். சொல்லிருவோம். ஹே, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்கடி போன? கீழே தண்ணி குடிக்க வா. உள்ள ஐஸ்வர்யாக்கா மெஹந்தி வச்சிட்டு இருக்காங்க, நம்ம அங்க போலாம். அங்கயா? ஆமா. உங்களுக்கு மெஹந்தி போட்டாச்சு. பாப்பாவோட பேர் என்ன? கீர்த்தி. முடிஞ்சது. ஏங்க, எனக்கும் மெஹந்தி வச்சு விடுவீங்களா? மெஹந்தி எங்க வைக்கிறது? தம்பி தம்பி தம்பி, நீங்க வழி அடிச்சிட்டு நின்னா எப்படி போறது? சாரி சார். போங்க பாத்து போங்க. நல்ல வேலை யாரும் பார்க்கல. இந்த பக்கமும் போட்டுட்டுமா? அண்ணா எனக்கு ஒண்ணு. இன்னொன்னு என் தங்கச்சிக்குண்ணா. சாரி சுபா, உன் பேரு சொல்லி நான் இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். ஹை அக்கா, அக்கா, ஹை எனக்காக வாங்கி வச்சிருக்கியா? யார் உனக்காக வாங்கினா? ரெண்டும் எனக்கு தான். நீ போய் வேற வாங்க போ. அக்கா கூட்டமா இருக்குக்கா. ஐஸ்கிரீம்லாம் கொடுக்க முடியாது, குடி. நீயே போய் வாங்கிக்க போ. தரமாட்டியா? உன்கிட்ட நியாயமா கேட்டாலாம் வேலைக்கு ஆகாது. புடுங்கனாதான் சரி வரும். புடுறி. ஐயோ, சும்மாவே ஆடுவா. இப்ப மூஞ்சில ஐஸ்கிரீம் வேற விட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும்னு பஸ்லயே எழுதி போட்டிருக்கு. இப்படி கேப்பே இல்லாம வந்து நின்னா கையில இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் படதானே செய்யும். நடந்த சம்பவத்திற்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது. பொண்ணு,
எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் கையையே நீ பிடிப்ப? அடிக்க வந்தா கைய பிடிக்காம பின்ன வேடிக்கைய பாத்துட்டு இருப்பாங்க. என்ன தைரியம் இருந்தா என் மேல கைய உங்குவீங்க? கண்ணு மண்ணு தெரியாம வந்து இடிச்சா அடிக்காம என்னடி பண்ணுவாங்க? இதுக்கு மேல ஒரு அடி உங்க கை என்கிட்ட வந்துச்சு, என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? என் கை சும்மா இருக்காது பாத்துக்கோ. சும்மா இருக்காதா? அப்ப அடிச்சிருவியா? எங்க அடி பாக்கலாம், அடி. நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணுவீங்க? நானே வேணும் நான் வந்து இடிச்சேன், தெரியாம தானே பட்டுச்சு, அதுக்காக அடிக்க வருவீங்களா? உங்க திமிருத்தனத்தை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. எதை கொடுத்தாலும் அதை 2 மடங்கா திருப்பி கொடுக்கறது தான் இந்த மகாவோட பழக்கம். அது அன்போ பாசமோ வெறுப்போ பகையோ எதுவா இருந்தாலும். அன்னைக்கு போட வேண்டிய நகைய நான் எப்படி பெருமா போட்டுப்பேன்? நாளைக்கு காலையில தானே ஸ்வேதா கழுத்துல போட போறோம், அது வரைக்கும் நீ போட்டுக்க. ஐயோ பெரியமா, ஒண்ணும் இல்ல, பெரியமா, நான் சொன்னா கேட்கணும். காலையில இருக்கிற கல்யாண பிஸியில நான் நகைய மறந்துடுவேன். திடீர்னு இத கேக்குறப்ப எங்க வச்சேன்னு அல்லாடணும். நீ இத போட்டுக்கிட்டு போ. கொஞ்ச நேரம் ஐஸ்வர்யா கழுத்துல போட்டு அழகு பார்த்துட்டு அம்மா கிட்ட கொடுத்துரு. காலையில ஐஸ்வர்யா கையால ஸ்வேதா கழுத்துல போட்டு விட்டுருவோம். என்ன நீ யோசிக்கிற? சரி பெரியமா. சூப்பரா இருக்கு. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க போய் ரூம்ல படுங்க. எஃப்எம் ரேடியோ ஆன் ஆயிடுச்சு. இது 99.9 ஜோதி எஃப்எம். ஆரம்பத்தால் நிறுத்தாது. கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ற விடுமா? மா என்ன மகா, செயின் நெக்லஸ்னு ஏதுடி இது? பெரியமா தாண்டி கொடுத்தாங்க. ஏண்டி குடுத்தா அப்படியே போட்டுப்பியா? வேணும்னு சொல்ல மாட்டியா? விடுமா, அக்காவுக்கு செம்ம அழகா இருக்கு. ஆமா, இது அக்காவோட பரம்பரை நெக்லஸ் மாதிரி இருக்கே. அம்மா ஆமாமா, இத நாளைக்கு ஐசக்கா கையால அன்னைக்கு போட்டு விட போறாங்களா, அது சொல்லிதாம்மா என்கிட்ட கொடுத்தாங்க. ஆத்தாடி, 20 பவுனுக்கு மேல இருக்கும் போல இருக்கே. ஸ்வேதா அண்ணி கொடுத்து வச்சவங்க தான். ஏய் என்ன பண்ற? எதுக்கு இப்ப கழட்டுற? நீ போட்டுக்கதா. ஏய் உனக்கு கொடுத்தத எனக்கு ஏன் தர? நீயே போட்டுக்கோ. எதுவா இருந்தாலும் ஐசக்கா மூலமா தான் என்கிட்ட வரணும். நீ இத போட்டு பாரு. இல்ல இல்ல எனக்கு வேண்டாம், சுபாக்கு போட்டு விடு. ஆஹா, நான் சின்ன பொண்ணு, நீ தான் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்க. உனக்கு தான் நகை போட்டு அழகு பார்க்கணும். நீ போடுக்கா. சுபா போட்டுக்கோ. இப்போ நீங்க இரு, நாங்க போய் பாத்துக்கிறோம். வாடி இரு, வந்து. ஏங்க, ஐயோ சண்டைக்காரி, எங்க என் தேவதை? ஐசு ஐசு எங்கடா இருக்க? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அது வந்து ஐஸ். என்ன ஐஸா? என்ன ஐஸ் விக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, எதுக்கு வந்தேன்னா இந்தாங்க. இது எதுக்கு? அந்த காயில் ஒர்க் ஆகலினா இந்த லிக்விட் யூஸ் பண்ணுங்க. ஒரு கொசு கூட இருக்காது, நிம்மதியா தூங்கலாம். சபா, தொல்லை தாங்க முடியல. என்னையா சொல்றீங்க? நான் கொசுவை சொன்னேன். கொசு கொசு, அதுக்கு தாங்க இது. நாங்க தூங்கணும், போறீங்களா?
பாரு 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 குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் சரி தூங்குங்க இவன் தொல்லை தாங்கலக்கா அவனா இருந்தா கொன்றுவாங்க வாடி. ஹலோ ஹலோ இங்க என்ன பாருங்க. சொல்லுங்க. இப்ப என்ன உங்களுக்கு? அது வந்து இந்தாங்க. இது எப்படின்னா நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. கொடுத்த ரெண்டுமே ஒர்க் ஆகலனா இந்த பேட்டால கொசுவை விரட்டணும் அதானே? அத தேங்க் யூ. இப்போ நம்ம அடிக்கிறதுக்குள்ள உடனே ஓடி சொல்லிட்டேன். போ பார்க்க முடியுமா போயிடுச்சு. ஷோ கா நானா வாக்கா உங்களை டடன் 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 டன். ஐயோ மறுபடியும் இவங்களா? காஸ்ட்லியான ஐட்டம் எல்லாம் இருக்கே. ஒருவேளை இது சரவணனோட ரூமா இருக்குமோ? அண்ணன் ரூம் தான். வேற யார் இந்த மாதிரி காஸ்ட்லியான ஐட்டம் எல்லாம் யூஸ் பண்ண போற? சூப்பரா இருக்கு. என்ன கண்ணாடியில இவன் மூஞ்சி தெரியுது? எங்க போனாலும் இவன் முகம் வேற நம்ம கண் முன்னாடியே வந்து வந்து துரத்துது. என்ன பிரம்மையும். டுங்குரு 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 டுமுகோ டுங்குரு 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 ஹை டுங்குரு 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 டுமுகோ. பிரம்ம இல்ல, இது ஆங்கிரி பேர்ட் ரூமே தான். ஏய் நீங்க என்னடி பண்ற? இன்னொருத்தங்க ரூம்ல பெர்மிஷனே இல்லாம வரியே, உனக்கு எல்லாம் மேனேஜே இல்லையா? ஏய் ஒரு பொண்ணு முன்னாடி இப்படி அரையும் குறையுமா நிக்கிறியே, உனக்கு மேனேஜ் இருக்கா? ஏய் வெளிய போ வெளியில. ஐயோ என்னையா பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்காதுன்னு சொல்லுவ? இவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு என்னையே பாத்துட்டே இருக்க. ஒரு பொண்ணு கூட பார்க்காம இப்படியே பிடிச்சி தள்ளி விடுவ? உனக்குள்ள மூளை இல்லையா? இல்ல நீ போ. என்ன உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னமும் வெளியில வரல? முகத்துல டேஞ்சர் லைட் எரியுது. அப்ப உள்ள சம்பவம் நடந்திருக்கு. வேணுடி, உனக்குலாம் நல்லா வேணும். உன்னதான் இங்க வா. இந்த கழுதை தெரியுமா? கழுதை அது முன்னாலேயே விட்டுட்டு பின்னாலதான் உதைக்குமா. நீயும் அதே மாதிரிதான். என்னடா சதி பண்ணி உள்ள அமிச்சோம், ஒரு ரியாக்ஷனும் இல்லாம வெளியே வந்திருக்கேனேன்னு பாக்குறியா? ரியாக்ஷன் வரவே வராது. ஏன்னா எந்த ரியாக்ஷனையும் இந்த மகா கண்டிப்பா சமாளிச்சிருவா. எப்ப பார்த்தாலும் என்னையும் என் குடும்பத்தையும் இப்படி சீண்டு பாத்துட்டே இருக்கியே, எதுக்கு உனக்கு இந்த சில்ற புத்தி? ஏய் நில்றி, கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன சொல்லணும்? உன்னையும் உன் குடும்பத்தையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா எங்க ஸ்டேட்டஸ் என்ன, உங்க ஸ்டேட்டஸ் என்ன? உங்கள மாதிரி பிச்சைக்கார குடும்பத்தை இந்த கல்யாணத்துக்கு எங்க அம்மா கூப்பிட்டது எனக்கு பிடிக்கல. அண்ணனுக்கு நான் செய்ய வேண்டிய முறையெல்லாம் எங்க அம்மா உன்னையும் உன் அக்காவையும் செய்ய சொல்லி உங்களை கௌரவப்படுத்துறாங்கல்ல, அது எனக்கு பிடிக்கல.
இந்த கல்யாணத்துல உங்களை சொந்தம்னு சொல்லிக்கவே எனக்கு கேவலமா இருக்கு. என்னடி முறைச்சு பாக்குற? இந்த கல்யாணத்துல கௌரவமா இருக்கணும்னு நினைக்கிற உன்னையும் உன் குடும்பத்தையும் கேவலப்படுத்தி இந்த மண்டபத்தை விட்டே விரட்டி அடிக்கல நான் அப்பீல். ஏய், ஓ நாய்க்கு என்னைக்குமே சிங்கத்துக்கு கிடைக்கிற மரியாதை கிடைக்கவே கிடைக்காது. நான் இப்ப வரைக்கும் உன் வழிக்கு வரல. ஆனா நீ எப்போ என்னையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தி இந்த மண்டபத்தை விட்டு விரட்டி அடிப்பேன்னு என்கிட்டயே சொன்னியோ, இனி என்னால சும்மா இருக்க முடியாது. இந்த மகா இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. மகா, ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பெரியமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அபி சின்ன புள்ள மாதிரி துள்ளிட்டு தெரியறா. அதான் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாலாவது அடங்குவாளான்னு பாத்துட்டு இருந்தேன் பெரியமா. ஆமா ஆமா, நான் கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு சரவணனுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட அடுத்து அபிக்கு மாப்பிளைய தேட வேண்டியதுதான். பெரியமா, சூப்பர் பெரியமா. முதல்ல அத செய்யுங்களா அவளுக்கு. ஸ்வேதாவுக்கு புடவை கட்டணுமா, கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணுமா? ஏய் அபி நில்லு. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கமா. ஓம் பத்மாலயாயே மஹா. ஏய் மாப்பிள சும்மா வாஹாயே நமஹ. உட்காருமா. ஓம் பதாயே நமஹ. ஓம் சுதாயே நமஹ. ஓம் கங்காயே நமஹ. கையை கூப்பிக்கமா. ஓம் ஹிரண்மயே நமஹ. ஓம் லட்சுமியே நமஹ. ஓம் நித்யபுஷ்டாயே நமஹ. ஓம் விபஹாபரியே நமஹ. ஓம் ஹரி வேட்டி எடுத்துருப்பா. ஓம் ஹரித்யே நமஹ. ஓம் தித்தே நமஹ. ஓம் தீப்தாயே நமஹ. ஓம் வசுதாயே நமஹ. ஓம் வசுதாரண்யே நமஹ. ஓம் கமலாயே நமஹ. ஓம் காந்தாயே நமஹ. ஓம் அமாப்தே நமஹ. ஓம் லட்சுமா சங்க. ஐயோ. ஓம் தித்தே நமஹ. ஓம் அனகாயே நமஹ. ஐஸ்வர்யா, இங்க வா. ஓம் சோபாயே நமஹ. ஓம் அமிர்தாயே நமஹ. எங்கீங்க போறீங்க? இருங்க நானும் வரேன். ஐசு, என்னம்மா? ஐயோ அத்தை, எதுக்கு வம்பு? பெரியம்மா கொடுத்த பரம்பரை நகைங்க. அது போட்டுக்கலையா? இல்லம்மா, அது பேக்லயே இருக்கு. காலையில கிளம்புற அவசரத்துல அத மறந்துட்டேன். என்ன நீ பெரியம்மா உனக்காக ஆசையா கொடுத்த நகையை போட்டுக்காம இருக்க? நீ கழுத்துல நகை இல்லாம இருக்கத பெரியம்மா பார்த்தா சங்கடப்பட மாட்டாங்களா? வா, வந்து அந்த நகையை போட்டு. சரிம்மா. இந்தாங்க ஐயரே, தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் சிஸ்டர். ஓம் பத்மஹஸ்தாயே நமஹ. வாடி வா. எங்கம்மா ரெண்டு பேரும்? எங்கம்மா? அட வாடி. எங்கம்மா கூப்பிடுற? என்னன்னு சொன்னதான் வருவியா? வா. எதுக்குமா கூட்டிட்டு வந்த? ஏய், பெரியம்மா கொடுத்த நகையை நீயும் போட்டுக்கல, ஐஸும் போட்டுக்கல. அத போட்டுக்க சொல்லிதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். மறந்துட்டேம்மா, சாரிமா. அக்கா, நீ வேணா நகைய மறக்கலாம், ஆனா அம்மா கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மா நினைப்பு முழுக்க ஐஸ்வர்யா அக்காக்கு மாப்பிள்ளை பாக்குறதுலதான் இருக்கு. அம்மாவை கிண்டல் பண்றியா? ஏய், நகை எடுக்கிறதுக்கா இவ்ளோ நேரம்? சீக்கிரம் எடு, கல்யாண வேலை எனக்கு நிறைய இருக்கு. அம்மா, அந்த நகைய காணுமா? அக்கா வாங்க தேடலாம். ஏய் சுபா. அம்மா, நம்ம எல்லாரும் காலையில கிளம்பி பெரியம்மாவை பார்க்க போகும்போது நீ தானே கடைசியே வந்த? ஆமாமா. கதவை பூட்டினியா? ஐயோ இல்லம்மா, மறந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துதான் பூட்டினேன். உன்னெல்லாம் அம்மா ரூமை விட்டு வெளியே வரும்போது கதவை பூட்டி சாவி எடுத்துட்டு வர தெரியாது உனக்கு? உன்னெல்லாம் என்ன பண்றது தெரியல எனக்கு. அம்மா இருமா, என்னமா பண்ணிட்டு இருக்க? ஐயோ, எல்லாம் போச்சே. ஐயோ, அக்கா நம்ம மண்டபத்துல நல்லா தெரியணும்னு, ஐஸ்வர்யாக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணும்னு அவ குடும்பத்து பரம்பரை நகையை நம்மள நம்பி கொடுத்தாளே. ஆனா நம்ம அந்த பரம்பரை நகையும் நெக்லஸையும் அஜாக்கிரதையா திருடு போக வச்சிட்டோமே. மா மா அழாதம்மா. மா அம்மா 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 சாரிமா. அம்மா ப்ளீஸ் மா, அழாதம்மா. மத்த நகை இருந்தா கூட பரவாயில்ல, அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டு கடனை உடனே வாங்கியாவது அதுக்கு ஈடா வேற நகையாவது வாங்கி கொடுத்துடலாம். ஆனா இது பரம்பரை நகையாச்சு, எப்படி நம்மளால வாங்கி கொடுக்க முடியும்? அம்மா, கல்யாணத்துல தாலி கட்டி முடிஞ்சதும் பொண்ணுக்கு அந்த பரம்பரை நகை போட்டுதான் அழைக்கணும்னு சொல்லி அக்கா என்கிட்ட சொன்னா. நம்ம நகை திருடு கொடுத்துட்டு நிக்கிறோமே, என்ன பண்றது? என் அக்கா என் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாத்தையும் கெடுத்துட்டோமே. ஐயோ மா அழாதம்மா. அழாம எப்படி இருக்க முடியும்? என் அக்கா பொண்ணு அபி குணம் நமக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு கோவம் வந்தா
யாரும் என்னன்னு கூட பார்க்காம ரொம்ப மோசமா நடந்துப்பா. என் அக்கா வீட்டுக்காரர் அவரு பொண்ணு என்ன பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. பரம்பரை நகையை திருட்டு கொடுத்ததுக்கு அவரு கண்டிப்பா நம்மள மன்னிக்க மாட்டாரு. அபி அவரை நம்மள மன்னிக்கவும் விட மாட்டா. ஐயோ, இந்த கல்யாணத்துல நம்ம குடும்பமே அவமானப்பட்டு நிக்க போகுது. ஐயோ, நகை தொலைஞ்சு போச்சு, நீயே கன்ஃபார்ம் பண்ணி அழாதம்மா. எனக்கு நகை ஏதோ இந்த ரூம்ல தான் இருக்கும்னு தோணுதுமா. அக்கா வா வா போய் தேடி பார்க்கலாம். நீங்க வாடி அம்மா, நீயும் தேடுமா, வா தேடுங்க. அக்கா எங்கேயும் இல்ல. கிடைக்கல, எங்க தேடியும் கிடைக்கல. ஐயோ, நாங்க கன்ஃபார்மா திருடு போயிடுச்சு. நம்ம குடும்ப மானமும் போயிடுச்சு. இந்த கல்யாணத்துல ஐஸுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வரன் அமையணும்னு நினைச்சேனே. அது நீ நடக்க போறது இல்ல, அது நீ நடக்க போறது இல்ல. ஐயோ, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காதுமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த சாமி நமக்கு துணையா இருக்கும்மா. முதல்ல அண்ணனோட கல்யாணம் முடியட்டும்மா. அதுக்குள்ள ஏதாவது பண்ணி தொலைஞ்சு போன நகைய நாம மீட்டுடலாமா? அம்மா, பெரியம்மா ஃபோன் பண்றாங்க. ஐயோ, அம்மா. ஜோதி, என்ன விஷயம் சொல்லு. ஏ ஜோதி, என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த? அக்கா, நீ என்ன சரவணனோட தாய் ஸ்தானத்துல வச்சு பார்த்த. ஆனா நான் உனக்கு பெரிய சங்கடத்தை உண்டாக்கிட்டேன். என்ன என்ன சங்கடம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, நான் இதை வேணும்னு பண்ணலக்கா. ஏய், ஓங்கி அரைஞ்சனா? முதல்ல விஷயத்த சொல்லுடி. அக்கா, நீ மகா கிட்ட போட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்த நகைய காணும்க்கா. எதுக்கு பயப்படுற? அவசரப்பட்டு பெரியம்மா கிட்ட நகை காணாம போன விஷயத்த சொல்லிராத. அப்புறம் எல்லாரோட சந்தோஷமும் காணாம போயிரும். எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப எதையாவது சொல்லி சமாளி. ஓகேயா? என்ன மகா, அம்மா கிட்ட அப்படி என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பெரியம்மா. மகா, நான் கொடுத்த நெக்லஸ் எங்க? போட்டுக்கலையா? பெரியம்மா, அதுவா? ஐஸ்வர்யா எங்க? என்ன நெக்லஸ் அவ போட்டிருக்காளா? ஆமா பெரியம்மா, ஐசக்கா போட்டிருக்கு. ஆமா. நான் உன்கிட்ட கொடுத்தா நீ அவகிட்ட குடுப்பியா? கல்யாணம் முடிஞ்ச கையோட கல்யாண பொண்ணுக்கு நம்ம வீட்டு முறையா அந்த நகை தான் போட்டு விடணும். சரி பெரியம்மா.